ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ ரொம்ப சாரி, இன்றைக்கும் நான் விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. நான் ரொம்ப டயர்டாக இருந்து வீடு அதை விட பயங்கர மெஸ்ஸாக இருந்துச்சு. மெஸ்ஸாக இருக்கும்போது வீடியோ எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஆங்கிள் வச்சு எனக்கு எடுக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். வீக்கெண்ட் பயங்கர பிஸியாக போச்சுங்க. கொஞ்சம் அன்பிளான்டாக இருந்ததுனால வெளில போகிற மாதிரி ஆகிப்போச்சா. ஸோ அதனால் அப்படியே என்னால் நேற்று நைட் ஒரு 11:30 தான் வீட்டுக்கே வந்தோம். அதனால தான் நேற்று ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணல. ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இது நேற்று போன இடம் மேபி இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க ரீல்ஸு. ஸோ அதனால் நேற்று போன இடம் எங்களுக்கு அது அன்பிளான்டுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் May 4ன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும். ஏன்னா May 4 வேறு வேலை இருக்குன்றதுனால அது போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சடனாக இல்லை அது 26th அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் லாங் வீடியோ எடுத்திருக்கேன். நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கா குறையலையா அப்படின்னு இழுக்கும் போதே குறையவே இல்லை வெயிட்டு. நான் 2 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ப்ளஸ் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு டயட் ஃபாலோ பண்ணதில். ஒரு வேளை தான் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ஒரு நாள் பீஸா பார்ட்டின்னு சொல்லிட்டு போய் பீஸா சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் வெளியில் போய் சாப்பிட்டாச்சு. நேற்றும் வெளில போய் சாப்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெளில போய் சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு டிசிப்ளினே இல்லை. பட் எனிவே உங்கள்கிட்ட சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் இதை தப்பை பண்ண மாட்டேன் இல்லையா, அதனால தான் உண்மையை ஷேர் பண்ணுறேன். ஸோ பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், இனிமே வெயிட்டை எனக்கு குறைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் குறையும். ஏன்னா நார்மலான வெயிட் லூஸ் வெயிட் குறைஞ்சிருச்சு. இனிமேல் டைட்டன் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி தான் குறைக்கணும். ஸோ அதனால் அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் டிசிப்ளினாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு குறையும். ஸோ அதில் ஒரு எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்ச் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸலில் இருந்தேன். சாரி, XXL இருந்தேன். 91 kg இருந்தப்போ XXL இருந்தேன்னா, அப்புறம் எக்ஸல் வந்தேன். ஓகேங்களா. இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டிஷர்ட்டு ஷர்ட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரெக்டாக இருக்குது. போட முடியாமல் அப்படியே இருந்தது. வாங்கிட்டு டேகு கூட கிளிக்காமல் வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் கதுவாக இருந்தேன். சரி இப்போ போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அப்படியே ரொம்ப ஓவர் வெயிட் ஆனதுனால அது அப்படியே இருந்துச்சு. இப்போ நிறைய ட்ரெஸ் எல்லாம் பத்தாததெல்லாம் எடுத்து கழிச்சிட்டு இருந்தேன்னா, அப்போ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்தா எனக்கு பத்திருச்சு. அதை விட இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, கவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஒரு ஃபேவரட் சுடிதார் போட்டுட்ருப்பேன், எல்லோ கலர். அது அதை மட்டும் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருந்தேன். அது இருக்கட்டும், ஏன்னா குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடுறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. கை மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அதாவது போட முடியாத அளவுக்குலாம் இல்லை, போட்டுட்டேன். கை டைட்டாக இருந்தால் இந்த இடம் நமக்கு டைட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சீக்கிரமாக அதை போட்டுட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோலையோ நான் காட்டுறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இன்ச்சு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது. பட் எல்லா பிராண்ட்லேயும்லாம் அந்த எல் எனக்கு சரியாக இல்லை. எக்ஸல் லூஸாக இருக்குது. XXL ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ நான் எக்ஸல்லே இருந்துக்கலாம். ஆனால் எனக்கு லூஸாக ட்ரெஸ் போடணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. முன்னெல்லாம் டைட்டாக போடுவேன். இந்த ட்ரெஸ்ஸையே நீங்கள் நான் முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸ் எதுலையா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம்லாம் அவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் போடும்போது தான் யோசிச்சேன், இவ்வளோ லூஸான ட்ரெஸ்ஸையே நம்ம இவ்வளோ டைட்டாக போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரே நாளில் கண்டிப்பாக நடக்காது. ஒவ்வொரு நாளாக நம்ம எடுக்கிற முயற்சியில் தான் அது நடக்கும். சப்போஸ் இந்த வாரம் முயற்சி எடுக்க முடியல அப்படின்னா அதுக்காக நான் விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஒரு வாரம் ஓகே, என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். அடுத்த வாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இது கேட்டிருந்தீங்க, போஸ்ட் ஏன் நீங்கள் லாஸ்ட் வீக் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் 15 வீக்ஸ்க்கான மீல் பிளான் நம்மளோட சேனலில் இருக்குது. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்களுக்கு தான் அது தெரியலை. அதே டயட்டை தான் திரும்பியும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அதை போடலை. அதே மாதிரி வாட் யூ ஆர் ஈட்டிங் அந்த டே அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாட் ஐ ஈட் இன் டே வீடியோ கேட்டிருந்தீங்க. அது ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஸ்கூலில் ஒவ்வொரு நாளைக்கு லஞ்சு சாப்பிடும்போது ஃபோனை எடுக்காமல் போயிடுவேன். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதில் கொஞ்சம் டிசிப்ளின் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வாட் ஐ ஈட் இன் டே வீக்லி 3 days நான் போடுறேன். எல்லா நாளும் அதே போட்டேன்னா போர் அடிச்சிடும். சரிங்களா. அதே மாதிரி எப்படி நான் மீல் பிளான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் குட்டி நான் ஷார்ட்ஸில் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், எதெல்லாம் நான் முன்னாடியே கட் பண்ணி வைப்பேன், எதெல்லாம் குக் பண்ணி வைப்பேன், எதை எப்படி பண்ணுவேன்றதெல்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு பொறுமையாக டைம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பால் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி இதை பற்றி பேசி அப்லோட் பண்ணாமல் இருக்கோம் நமக்கு தெரில. நான் வந்துட்டு பால் சம்மந்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துப்பேன், பட்டர் மில்க் எடுத்துப்பேன். ஸோ பால் நான் யூஸ்வலாகவே பால் குடிக்க மாட்டேன். அதனால் நோ பால். சீஸ் எனக்கு எப்போவுமே பிடிக்காது. சீஸ் சாப்பிட்ற ஒரே ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா பீட்சாவில் இருக்கும்போது தான் சாப்பிடுவேன். பீட்சாவும் நான் ரொம்ப 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 ரேர். அதுவும் இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேபி அந்த 100 டேஸில் அப்போ முன்னாடி இருந்த 100 டேஸில் ஒரு 2 நாள் சாப்பிட்ருப்பேன். இப்போ இந்த 100 டேஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வாரம் ஆகுது இல்லைங்களா, இதில் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதனால் பீட்சாவும் ரெகுலராக முன்னாடி வந்து மாதத்தில் ஒரு நாள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிலாம் போய் வாங்கிட்டு வருவோம். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது, விட்டாச்சு. பூரி சாப்பிட்டே நாங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? இடையில இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வானவலுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் செஞ்சேன். ஸோ அதனால் நிறைய உணவுப் பொருட்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த எண்ணெயில் பொரிக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி ஸ்டாப் பண்ணலை, அதுவாகவே என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் வந்துட்டு வெயிட்டை குறைக்கணும், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் தன்னால் நகரும் அப்படின்றது தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் வந்துட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலில் பொரிக்கிறது அது எல்லாமே இப்போ போயிடுச்சு. வீட்டில் பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான். நேற்று வெளில போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போது கவனுக்கு வீட்லேயே வந்துட்டு இட்லி ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா காரில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணோன்னே ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னா நான் வந்துட்டு இந்த நட் பார் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து பசங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அதில் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் அடியில் இருக்கும். அதனால் நான் சாப்பிட மாட்டேன். நான் அதை பேக்கில் வச்சதை அவன் பார்த்தான் சரிங்களா. அதனால் போய் காரில் உட்காந்தோடனே ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்துட்டு இது என்கிட்ட வந்து ஆரஞ்சு தான் இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எஸ் அப்படின்னா சரி ஓகே உண்மையாலுமே ஹங்க்ரி போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னா அப்போவும் திரும்பவும் சொன்னேன் என்கிட்ட இன்னமும் ஆரஞ்சு தான் இருக்குது என்கிட்ட நட்ஸ் இல்லை அப்படின்னேன். அப்புறம் திரும்பி இந்த ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி ஹங்க்ரினா அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு உண்மையாலுமே உனக்கு பசிக்குதோ என்னமோ நீ பனானாவை கொடு அப்படின்னாரு. பனானாவை கொடுத்தேன், பனானாவும் சாப்பிட்டான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 hours ட்ராவலில் நடக்கிறது. உடனே சாப்பிடல, கொஞ்சம் டைம் கொடுத்து ஃப்ரூட்ஸ் அந்த பனானா சாப்பிட்டான். திரும்பியும் வந்துட்டு ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னா இன்னொரு பனானா தான் இருக்குது வேணுமா அப்படின்னேன். நோ ஐ எம் ஃபுல் அப்படின்னா. அவன் கேட்டது நட்டு, பட் பசியும் இருந்திருக்கு. அதனால் கொடுத்தோன்னே பழம் கொடுத்தோன்னே சாப்பிட்டான். ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றது. இந்த மாதிரி இன்சிடெண்ட் அடிக்கடி நடக்கும், ஞாபகம் வரும். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். பட் வீட்டுக்கு வேறு குழந்தைங்க வந்தால் எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. அந்த பசங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காது அப்படின்வாங்க. ஐயோ இப்போ நமக்கு என்னடா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நட் பார் ஏதாவது வாங்கி வைப்பேன். ஸோ மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் மாறிடுவாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு எப்போயுமே தோணும். ஸோ நோ சுகர் டயட் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 weeks கடந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது, அவ்வளோதான். அப்புறம் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சொல்லணுங்க. நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப வந்து என்னது சொல்கிறது, நான் இன்றைக்கி காஃபி விட்டுட்டேன், இன்றைக்கி டீ விட்டுட்டேன், இன்றைக்கி 2 நாள் குடிக்கல, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே. கொஞ்சம் மனசு கஷ்டமான நிறைய விஷயங்கள் நடந்ததுனால என்னால் வந்து எனக்கு எப்படி வீடியோஸ் போடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனிவே ஓகே நம்ம அதை கடந்து தான் வந்தாகணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ vlog with Subbu இருக்கலாங்க, அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் மலர் வரணும் லைஃப்பில் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு என்னோடய ஸ்டோரியிலே நான் நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் ஸ்டோரியிலே சொல்லியிருக்கேன் நான் எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க சொன்னதும் என்னோட இதுவும் எனக்கு வந்து கனெக்ட் ஆனதுனால ஓகே லைஃப் இப்படி தான், நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம், நம்ம கடந்து வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே நான் வந்துட்டு மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், மாற்றிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி தான் இல்லையா, நம்ம வந்துட்டு அதை கடந்து போகணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இங்கேயே டவுனாகி உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் முடியாது அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஓகே வெயிட்டு ஏன் குறையலைன்றதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டை குறைச்சிட்டு எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். 3 டிப் ஃபாலோ பண்ணால் போதுங்க, நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு எந்த கோலை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். நம்மளை சுற்றி யார் என்ன பேசினாலும் சரி, நம்மளோட கோல் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம எப்போயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நீங்கள் போகிற பாதையில் எவ்வளோ கல் முள் எது இருந்தாலும் சரி, பாதையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு போக வேண்டியதுதான். அது மாதிரி தான் நோ சுகர்னு முடிவு பண்ணிட்டேன். யார் சுகர் சாப்பிட்டா என்ன, யார் சுகர் ஃப்ரீயாக இருந்தால் என்ன, யார் என்ன
என்ன சொன்னால் என்ன, எனக்கு என் முன்னாடி காஃபி குடித்தா என்ன, டீ குடித்தா என்ன அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம பாதையில் என்ன இருந்தாலும் சரி கண்டுக்கவே கூடாது. நம்மளோட நோக்கம் வெயிட்டை குறைக்கிறது அப்படின்றதுனால நோ காஃபி நோ டீ. தேர்டு ஒன்று ரெகுலராக பண்ணணும். அந்த ரெகுலராக பண்ணுறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை நீங்களே ரசிச்சுக்கங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள், நம்ம எப்படி இருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, போடுற ட்ரெஸ் லூஸாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த சந்தோஷமே உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகும். எப்படி 100 நாள் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக இவங்க 100 நாள் இருந்ததுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான பதில் உங்கள் கையிலே கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் நான் சொல்கிறது எது அப்படின்னா உங்களோட இலக்கு தான். உங்களோட இலக்கு கரெக்டாக இருந்துச்சு, உங்களோட கோல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் கரெக்டாக தான் இருக்கும். நம்மளால் வந்துட்டு ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம கஷ்டப்படுவோம். ஐடியாலாம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குலாம் தூசி மாதிரி. ஸோ அதனால் வந்து ஜாலியாக பண்ணிடலாம். வெயிட்டு குறைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். ஆனால் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்கும். ஸோ இந்த 100 நாளுக்குள்ளார இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 86 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளார நான் இன்னும் ஒரு 10 கிலோ குறைக்கணும். அதுக்கு நான் ஹார்டு ஒர்க் தான் பண்ணணும். ஒர்க் பண்ணலாம் பத்தாது. ஏன்னா நான் வந்துட்டு பாடியை இது மசில்ஸ்லாம் நம்ம லூஸாக இருக்குது, அதை டைட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். நான் ட்ரை பண்ணுறேன். சொல்லப்போனால் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்கூல் இருந்துச்சு இல்லையா, எனக்கு தெரியும் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு மீட்டிங் இருக்குது கிட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அன்றைக்கெலாம் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையில் 7 மணிக்கு ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 7 மணிக்கெலாம் போயிட்டேன். 7 மணிக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 8:30 தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நம்ம இன்றைக்கி ஈவினிங் பீஸா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு ஓடினேன், ஒரு 2 ரவுண்டு 4-5 ரவுண்டு நடந்திருப்பேன். அதனால் அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பண்ணாமலாம் இல்லை. ஆனாலும் ஏன் குறையிலன்னு தெரியல, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். புலம்புற மாதிரி இருக்குல்ல சில நேரம், அப்படி இல்லை. உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கும் வந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது. நானும் வந்துட்டு கம்யூனிகேட் இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் உட்காந்து பேசும்போது எங்கள் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கள்ல, எனக்கும் அதே ஃபீல் தான். ஸோ உங்கள் கூட உட்காந்து பேசும்போது நான் பண்ணுற தப்பெல்லாம் சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஹாப்பியாக பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னீங்க. நான் ஹாப்பியாக தான் பேசுகிறேன், ஜாலியாக தான் இருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல எதுக்கோ நான் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் என்னோடய ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணிப்பேன். அதுதான் என் பிரச்சனை. எனக்கு அது தெரியும், நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்திங்க, இப்போல்லாம் அது மட்டும்தான் தோணுது. லைஃப்பில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம கவனிச்சாவே போதும். அடுத்தவங்கள பற்றின சிந்தனையே நமக்கு வேண்டாம். நம்ம வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கள பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ வெயிட் லாஸும் அதே மாதிரி தான். இலக்கை செட் பண்ணிவிட்டு அதுக்காக ஓட ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக நான் வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் போடுற ஷார்ட்ஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதையும் கொஞ்சம் ஒரு கிளிப்பிங்ஸ் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஜிம்மில் போயிட்டு கேமரா வச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நான் வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுல வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேனோன்னு ஒரு பயம் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காட்ட ட்ரை பண்ணுறேன். பட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜிம்முக்கு போகிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போஸ்ட் போடுறேன், நான் வந்து ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொன்னால் தான் நான் செய்வேன், அதனால தான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.